Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சொன்னா கேளுங்க. ஆஹா, காலகாலத்தால இந்த புறாக்களோட தொலை தாங்க முடியலடா பத்துல மண்டையா. போங்க. இருந்த ஒன்றரை முடிய பிடிக்கிட்டாங்களே மட்டும். பூஜனிக்கா மண்டையா, என்னடா அந்த குழால பாத்துக்கிட்டு இருக்க? எங்களை நிம்மதியா தூங்க விடாம எங்க வீட்டுல புறாக்கள்லாம் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுங்க வீட்டுக்குள்ள இருக்கு, எங்களை வெளியே அனுப்பிச்சிருச்சுடா. அட மொட்டுப்பத்துல என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரர்களே, இந்த கேஜெட்டை கையில வச்சுக்கோங்கப்பா. அட இத வச்சுக்கிட்டா அதுங்க சொல்றது உங்களுக்கு புரியும், நீங்க சொல்றது அதுங்களுக்கு புரியும். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? அவங்க பாசையில அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ கம்பெனி மோட்டோ, நீ உன்னோட மொழியிலே அதுங்க கிட்ட பேசிட. அதுதான்டா அதுங்களுக்கு நல்ல தெளிவா புரியும். சீக்கிரம் பேசு. குதர்க்க ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? சாரி பத்துல நான் மறந்தே போயிட்டேன். மறந்து வைக்கிறேன், நான் பேசுறேன். புறாக்களா, சொன்னா கேளுங்க. இது எங்க வீடு, என் வீடு. மரியாதையா எங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு எப்படி உனக்கு சொந்தமாகும்? நாங்களும் இந்த வீட்டுல தங்கி இருக்கோம்ல. நாங்கெல்லாம் இந்த வீட்டுல பேயிங் கெஸ்ட். உங்களை யாரா இங்க பேயிங் கெஸ்டா தங்க வச்சது? எங்க எஸ்டேட் ஏஜென்ட் பக்கியா தான் இங்க சொல்லி அனுப்பிச்சாரு. பக்கியாவோ பக்கி பயலோ எவனா அவன் எங்க வீட்டுல வந்து உங்களை தங்க சொன்னது சோம்பேறி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து இவங்களை தங்க இருக்கு அவன் சொல்லலாம். நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன்டா. பக்கியா அது யாரு? அது சொல்லுங்க என்ன பிரச்சனை? நீதான்டா பிரச்சனை, சோம்பேறி. எங்க வீட்டுக்குள்ள பேயிங் கெஸ்ட் அனுப்புறதுக்கு நீ யாரா? அவங்க வந்து எப்படா எங்க வீட்டுக்குள்ள தங்கலாம்? இதுக்கு பதில் சொல்லு. இவ்வளவுதானா விஷயம்? இத பாருங்க, நான் தான் இந்த ஸ்டேட்டோட ஏஜென்ட். இந்த ஏரியாவுல இருக்கிற எல்லா வீடும் உங்களுக்கு சொந்தமானதா? சொல்லுங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு புறா தங்கறதா ஓனர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்டா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நாங்க எந்த வீட்டு ஓனர் கிட்டயும் போய் இத பத்தி நாங்க பேசுறதே இல்ல. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான்டா அதிக பிரசங்கித்தனம். இதுக்கு தான்டா அடாவடித்தனம். ஏய், வார்த்தையை அளந்து பேசுங்க. அங்க பாத்தீங்களா, என்னோட ஆளுங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. உங்களை சும்மா விட மாட்டாங்க. அவங்கள தொட்டீங்கன்னா அவங்க பறந்து வந்து உங்க மொட்டை மண்டையில 1 2 3 4 5 6 புள்ளி வச்சு கோலம் போட்டுருவாங்க. அப்படியா? எங்க கிட்டே சேலஞ்ச் பண்றியா? டேய் பத்துல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா சொல்லு. இங்க பாத்தியா, இதுல இருக்கிற பொருட்கள் அந்த புறாக்கள் சாப்பிட வரும் இல்ல? அப்ப அதை அப்படியே கவுத்து அழகா மடக்கிடலாம் மட்டும். அதுக்கப்புறம் இந்த கூடையை அழகா தூக்கிட்டு போய் ஏதாவது காட்டுல அதுங்களை பறக்க விட்டுறலாம். சூப்பர் ஐடியாடா. இதத்தான் வெரி குட். நான் வெள்ளக்காரன். ஏகப்பட்ட சாப்பாடு நமக்காக கொண்டு வந்து போட்டிருக்காங்க. வாவ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் சாப்பிடலாம். நண்பர்களே, எங்க எவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? அத தயவு செய்து தொற்றாதீங்க. அந்த சாப்பாட்டோட சேர்த்து அங்க கூடை வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க நம்மள கட்டம் கட்டி பிடிக்க பிளான் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், கூடைக்கு கீழே இருக்கிற பொருளை சாப்பிடாதீங்க, பிடிச்சிடுவாங்க. உள்ள போனீங்கன்னா வசமா மாட்டிக்குவீங்க. அப்படியா? இந்த மொட்டை மாட்டேனுக்கு அப்படியே பண்றானுங்க? ஆமா, இந்த மொட்டையனுங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சதிகாரங்க. ஓகே, நாம நினைச்ச மாதிரியே நடக்குது. பத்துலோ கொஞ்ச நேரத்துல அதுக்கு மாட்ட போகுதுங்க. ஒண்ணு கூட இல்லையடா. டேய் பத்துலோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு? மொட்டை மண்டை, இந்த தலை இருக்கிற வரைக்கும் உங்களால காலத்துல பிடிக்க முடியாது. ஆஹா, பத்துலோ
ரொம்ப மோசமானதுகளா இருக்குதுங்களே. ஆமா. நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த புறாக்களை விரட்டுறது அவ்வளவு ஈஸி இல்லடா. அதுங்களை எப்படியாவது விரட்டியே தீரணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. நான் சொன்னேன் அந்த மருந்தை கொண்டு வந்து இங்க தெளிச்சிடலாம் மட்டும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. இந்த மாஸ்க் எல்லாரும் உங்க முகத்துல மாட்டிக்கோங்க. மாஸ்க் போடாம இருக்கிறவங்களோட வாழ்க்கை கொக்கரக்கோ குமாங்கோ தான். அதனால தான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாஸ்கை போட்டுக்கோங்க. நான் சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சதுல, இந்தாங்க போட்டுக்கோங்க, எல்லாரும் போட்டுக்கோங்க. இது எப்படி மாட்டுறது? என்னடா இதுங்கெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏய், நீங்க மட்டும் தான் ஐடியா டெப்பாவா? நாங்கெல்லாம் ஐடியா குடோன்ற. எங்களுக்கும் பிளான்லாம் பண்ண தெரியும். எப்படி இருக்கு இந்த ஐடியா? இதான் வருமுன் காப்பு திட்டம். டாய் தொப்பி தலையா, முட்டை. உங்களுக்கு எங்க வீட்டை விட்டா வேற இடமே கிடைக்கலையாடா? ஏன்டா இங்க வந்து தங்கி எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? சோம்பேறிங்களா? எங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கதான்ப்பா வந்து நாங்க தங்கிக்குவோம். அதனால எங்க இஷ்டப்படி நாங்க இருப்போம். இத வந்து எந்த மொட்டையனும் கேட்க முடியாது. நான் தான் நல்ல வசதியான இடமா பார்த்து இவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் தான் இவங்களுக்கு தளபதி எல்லாம். தலடா, இது எப்படி இருக்கு? புரியலையா? நான் தான் தளபதி. மொட்டை மண்டைஸ். உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், அவ்வளவுதானே. அது மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சாப்பிடறதுக்கு சாப்பாடும் நான் ஏற்பாடு பண்றேன். முதல்ல உன் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு நீ இங்க இருந்து கிளம்புற வழியை பாடுற சாமி. வாழ்நாள் முழுக்க சாப்பிடறதுக்கு நீ எங்களுக்கு தர போறியா? என்ன புரியாம பேசுற? உனக்கு ஒரு பெரிய டப்பா நிறைய தரேன். எங்க காட்டு, அதையும் பார்க்கலாம். இந்தா, இதுக்கு எல்லாமே உனக்காக தான். எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கோ. டேய் டேய் டேய், இந்த பக்கையா தான் இந்த ஸ்டேட்டோட ஏஜென்ட். லஞ்சம் வாங்கிக்கிட்டு என் நண்பர்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். தலடா மொட்டை மண்ணுங்களா, எல்லாரும் வாங்க, வந்து இந்த உணவெல்லாம் எடுத்துட்டு போங்க. மேல உக்காந்து 6 அமர சாப்பிடுங்க. வாங்க. ஆஹா, திருட்டு பசங்களா, டேய் விடுங்கடா. வைங்கடா முட்டைய, வைங்கடா. டேய் சொன்னா கேளுங்க, வேணாம். டேய் நில்லு நில்லு. ஆடா பாவிகளா. ஆஹா, என்னடா தூக்கிட்டு போயிட்டாங்க? ஏய், கண்ணு வைக்காதடா. உங்கள மாதிரி நாங்க எங்க ஆளுங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம்டா. நாங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம், புரியுதா? நாங்க நல்லதுக்கு நல்லது செய்வோம்டா. உன் வீடு எங்களுக்கு பிடிச்சு போச்சு. 14 மாசத்துக்கு நாங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்டா. அதனால அந்த நாள் வரைக்கும் நாங்க காலி பண்ண மாட்டோம். 14 மாசத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணுவீங்க? நாங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த டீம் வரும். என்ன கேள்வி கேட்க? பத்துலு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றா. அழகாத மட்டும் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா பத்துலு. நாம பூசணிக்காய் மண்டியிட்ட போய் ஏதாவது ஐடியா கேட்கலாம். அதே டேய் பூசணிக்காய் மண்டியா, எங்களை காப்பாத்துறா. இத வச்சுக்கோங்க நண்பா, இது சூப்பர் வேக்யூம் கிளீனர். இத யூஸ் பண்ணீங்கன்னா புறாக்கள் எல்லாமே இதுக்குள்ள அப்படியே போய் மாட்டிக்கும்பா. அதுங்க மாட்டிக்கிச்சுங்கன்னா அதுக்கப்புறம் அதுங்களை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு வாட்டி மாட்டினா அப்புறம் தொல்லை பண்ணாதுப்பா. அதே வா மட்டும். எங்கடா என்னதுடா அது? ஐ, ஆஹா, பத்துலு, எல்லா கூட உள்ளேயும் முட்டை இருக்குதுடா. அதனால ஒருவேளை நம்ம வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணும்போது முட்டை கீழே விழுந்து உடஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? இந்த புறா குஞ்சுக்கெல்லாம் ரொம்ப பசியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தண்டா பண்ற? ஆவண்டா, அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற. நீ கம்ப்ளீட். நீ அதுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட போனீங்க இல்ல அந்த புறாக்களை பிடிக்கிறதுக்கு போனியாடா? சீக்கிரம் சொல்லு. டேய், பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குடா. இத வெளிய விட எனக்கு மனசே இல்ல. அடே, இந்த ஆளு மனசளவுல ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்கே. நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பீங்க போல. நீங்க எவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்க என் குழந்தைங்களை. நீங்க தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு போயிடாதீங்க. அவங்க இங்கேயே வளர்ந்தாங்கன்னா எனக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும், நானும் சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்ல, அவங்க வளர்ந்து பெரியவங்களாகிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். நிறைய சாப்பாடும் கொடுக்குறேன். சரி, என் பசங்க வளர்ந்து பெரிய பசங்களா ஆகிற வரைக்கும் நாங்க இங்கே இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஏய்,
இங்க என்னடா நடக்குது? நான் இந்த இடத்தை விட்டு போக போறேன். எனக்கு வேற வேலை வந்திருக்கு. அடுத்த டீமும் வர போகுது. ஜாக்கிரதை, மோட்டு பத்தலோட வீடுக்கு வேற யாருமே இனிமேட்டு வரக்கூடாது. புரியுதல? மோட்டுவும் பத்தலும் என் பசங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க தெரியுதுல? பார்த்தல? இந்த வீட்டை உடனடியா காலி செஞ்சாகணும். கிளம்பலாம். நம்ம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலாம். யாருமே இனிமேட்டு இங்க வரக்கூடாது. வேற எந்த டீம்ல வந்துச்சு அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. கூலாயிரு கூலாயிரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க. ஓகே. என்ன ஆப் ரிவர்ஸ்ல அடிக்கிற மாதிரி இருக்கு? மோச்சு பத்தலு, உங்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சதுக்கு நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அப்புறம் எப்பயாவது உங்களை சந்திக்கிறோம். வரட்டுமா? கிளம்புவோம். பாய் பாய், போயிட்டு வாங்க நண்பர்களே. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.